தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னை எம்ஜிஆர் ஜானகி கலை அறிவியல் கல்லூரியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜானகி கல்லூரிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் இமெயில் மூலமாக ஒரு வெடிகுண்டு மிரட்டல் புரளி வந்தது. தற்போது மீண்டும் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக வந்திருக்கிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்து பட்டினப்பாக்கம் போலீசார் அதே போல வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோடு கல்லூரி வளாகம் முழுவதுமாக சோதனை செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று கல்லூரி விடுமுறை என்பதால் எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையும் இல்லை. அது மட்டுமல்லாமல் சோதனை செய்யக்கூடிய பணி என்பது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் அது புரளி என்பது தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையில் இதே போல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயில் மூலமாக வரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 35 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடக்கூடிய நபரை இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை. அதற்கான பணி என்பது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அருண் ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த தகவலை பதிவு செய்திருந்தார். இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர் இந்தியாவிலிருந்து இது போன்ற செயலில் ஈடுபடவில்லை என்றும் வெளிநாட்டில் இருந்து இந்த மிரட்டல்கள் வருவதாகவும் விசாரணை தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய நபரை கண்டுபிடிக்கக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.